இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெளியில மகளிர் உரிமை ஆணையத்துல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்கடி. இந்த கல்யாணம் உனக்கு விருப்பம் இல்லாம அம்மா கட்டாயப்படுத்தி நடக்கிறதா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கான். உன்னை விசாரிக்கணும்னு சொல்றாங்கடி. அம்மா, ஒரு பெத்த தகப்பன உன்னை கெஞ்சி கேட்கறமா, இது உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். வெளியே வந்து அந்த அதிகாரி அம்மா கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, கட்டாயப்படுத்தி தான் உன்னை சம்மதிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிருமா. அக்கா ப்ளீஸ்க்கா, அக்காவும் அப்பாவும் சொல்றது கேளுக்கா. அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுக்கா. சட்டப்படி இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மாவால கூட நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ரேவதி, இவங்க எல்லாரும் சொல்றத ஆள் மனசுல எடுத்துக்க. நீ எதையுமே பத்தி யோசிக்காம கல்யாணத்தை மட்டும் வேணான்னு சொல்லிடு. கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல சந்தோஷமா தான் இருப்ப. என்னடி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? இங்க பாரு, இன்னைக்கு நீ எடுக்க போற முடிவு தான் உன் மொத்த ஃபியூச்சரே டிசைட் பண்ண போகுது. உனக்கு இஷ்டமே இல்லாத கல்யாணத்தை அம்மாக்காக ஏத்துக்கிட்டு காலம் முழுக்க ஏன் நரகத்தை அனுபவிக்க பாக்குற? ஏய், யாருக்காகவும் உன்னை நீ பலி கொடுத்துக்காதடி. வெளிய ஆபீசர்ஸ் நமக்காக தாண்டி நிக்கிறாங்க. தைரியமா வந்து இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லைன்னு சொல்லிடு. நீங்க எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? கார்த்தி மாமா இங்க மண்டபத்துல தானே இருக்காரு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் மாமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அம்மா, கார்த்தி வருவாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருங்கிறது வாஸ்தவம் தான்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெளியில அந்த அதிகாரி அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னா இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கம்மா. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட மனசை மாத்த பாக்குறீங்களா? இது பாருங்க, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. மரியாதையா நீங்க எல்லாரும் இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. நான் ரேவதி கிட்ட பேசணும். ஈஸ்வரி, போத நிறுத்து. உன் சுயநலத்துக்காகவும் வன்மத்துக்காகவும் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பார்க்கல. உன் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறத முதல்ல நிறுத்து. நீ உங்க கதையை கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் ரேவதி கிட்ட தனியா பேசணும். ரேவதி, இது உன் வாழ்க்கைமா. உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கணும். பெத்த தாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரும் உன்னை மிரட்டி உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது.